இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ETTR. What is ETTR? ETTR னா என்ன? ஃபோட்டோகிராஃபியில் பிகினர் லெவலை தாண்டி அடுத்த அட்வான்ஸ் எக்ஸ்போஷர் லெவலை நம்ம கற்றுக்கிறதுனா இந்த ETTR மெத்தடை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்போஸ் டு த ரைட். ஸோ எக்ஸ்போஸ் டு த ரைட். எக்ஸ்போஸ் டு த ரைட்னா என்னங்க? அது என்ன வார்த்தை? இதனால நம்மளுக்கு என்ன ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும்? ஸோ அருமையான கேள்வி. இந்த எக்ஸ்போஸ் டு த ரைட் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா சிம்பிளுங்க, ரைட் சைடு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹிஸ்டோகிராம் பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருந்துச்சு, நல்ல சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ETTR இன்னொரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப ஃபேன்சியான விஷயங்கள்லாம் பேச வேணாங்க, டேரெக்டாக விஷயத்தை பற்றி சிம்பிளாக புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஸ் டு த ரைட்னா என்னென்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்படி ஒரு ஹிஸ்டோகிராம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஹிஸ்டோகிராமில் நீங்கள் வந்து இப்படி போய் எப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைடு வந்து என்ன, பிளாக், இந்த சைடு வந்து கம்ப்ளீட் ஒயிட். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் இருக்கும், மிட் டோன்ஸ் இருக்கும், ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ SMHன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஷேடோஸ், மிட் டோன்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ வந்து நார்மலாக நீங்கள் கரெக்டாக ஒரு எக்ஸ்போஷரில் வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க, உங்கள் ஹிஸ்டோகிராமில் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போஸ் டு த ரைட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ரைட் சைடு நோக்கி இந்த ஹிஸ்டோகிராமை தள்ளி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதாவது இப்படி இருக்கிறது தான் கரெக்டுன்னு உங்களுக்கு வந்துச்சு, உங்கள் கேமரா ஹிஸ்டோகிராம் வந்து இது மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான எக்ஸ்போஷர்னு உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாப்போ இல்லை 1.5 ஸ்டாப்போ 2 ஸ்டாப்போ உங்கள் பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கிராஃபை இப்படி மாற்றி தள்ளி எக்ஸ்போஸ் டு த ரைட் சைடு நகர்த்தி நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த ETTR, எக்ஸ்போஸ் டு த ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னங்க, இந்த ETTR மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்போஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன இதனால் நம்மளுக்கு என்னென்ன வந்து நன்மைகள் இருக்குது ஒழுங்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால. அதாவது நார்மலாக எக்ஸ்போஸ் பண்ணுறதை விட அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஒரு படத்தை எடுக்க சொல்கிறீங்க, இதனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்கும். ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் லெவலை இது ரெடியூஸ் பண்ணும். தென் ஒரு ஹை ரிச்சான கலர் கிடைக்கும், ஒரு ரிச் கலர் கிடைக்கும். ஸோ கலர் கிடைக்கும். தென் அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கேமராவில் உங்கள் சென்சாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டீப்பான ஒரு டைனமிக் ரேஞ்சை, ஒரு கிரேட்டரான டைனமிக் ரேஞ்சை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். ஸோ டைனமிக் ரேஞ்ச். ஸோ நாய்ஸ் லெவலை குறைக்க முடியும், ரிச்சான கலர்ஸை எடுக்க முடியும், நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு விஷயத்தை HDRன்னு சொல்லுவோம்ல, ஹை டைனமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம இந்த ETTR மெத்தட் மூலமாக நம்ம ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி ரைட் சைடுக்கு நம்ம இன்னும் அதிகப்படியாக 1 or 2 ஸ்டாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுனால என் படம் வந்து ஓவர் எக்ஸ்போசர் ஆயிடாதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ தெளிவான கேள்வி. இந்த விஷயத்தை நம்ம இப்போ போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு தெளிவாக பேசுவோம். இப்போ உங்கள் கண்ணுக்கு நேராக ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு பொம்மை இருக்குது, வழக்கம் போல் நம்ம ரோசி ஒரு பொம்மை, ஒரு சின்னதாக ஒரு பூஜாடி இருக்குது, தென் 24 லைட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலான எக்ஸ்போஷரில் கரெக்டான எக்ஸ்போஷர் உங்கள் ஹிஸ்டோகிராம் வந்து சென்டராக கொடுக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னா F8 வச்சு ISO 400 வச்சு ஷட்டர் ஸ்பீடு 125 வச்சு ஒரு படம் எடுக்கிறோம். ஸோ இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு நார்மலான எக்ஸ்போஷரில் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்ததாக என்ன பண்ணுறோம், நம்ம ISO வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா அப்பச்சரை ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறேன். F8லேருந்து F4க்கு வரேன், F5.6 F4க்கு வந்துடுறேன். 2 ஸ்டாப் வந்து அப்பச்சரை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து எனக்கு 2 ஸ்டாப் அதிகமான லைட்டு உள்ளே வருது. இப்போ 2 ஸ்டாப் அதிகப்படுத்தி என்னோட ஹிஸ்டோகிராமை ரைட் சைடு தள்ளியிருக்கேன். இப்போ தான் எக்ஸ்போஸ் டு த ரைட். முன்னாடி இருந்தது இப்படி இருந்துச்சு, இப்போ நான் நகர்த்தி கொஞ்சம் ரைட் சைடு நோக்கி, அதை ஹைலைட்ஸை நோக்கி ஒயிட்டை நோக்கி நகர்த்தி வச்சு நான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இதுதான் ETTR மெத்தட். இப்போ எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துடுறேன். F4 ஷட்டர் ஸ்பீடு அதே 125 இருக்குது, அதே ISO 400 இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து இப்போ வந்து ஒரு லைட் ரூம்லேயோ எதுலேயோ ஒன்று வந்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ETTR மெத்தடை
அவாய்ட் பண்ண வேண்டிய என்னென்ன இடங்களில் இந்த ETTR மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பேசிடலாம். ஸோ எக்ஸ்போஸ் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்கள் அப்பச்சரை அதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியலை அப்படிங்கிற இடத்துலையும் உங்கள் ஷட்டர் ஸ்பீடை அதுக்கு மேலே உங்களால் குறைக்க முடியாது. ஏன்னா ரொம்ப குறைச்சிட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த பிளர் வந்து அதிகமாகிடும், அந்த மோஷன் பிளர் வந்து அதிகமாகிடும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு குறைக்க முடியாத இடத்துல, அப்பச்சரை வந்து அதுக்கு மேலே குறைக்க முடியாத இடங்களில் நம்ம இந்த ETTR மெத்தடை யூஸ் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தென் அடுத்தது, இந்த ஷட்டர் ஸ்பீடும் குறைக்க முடியாது, அந்த அப்பச்சரையும் குறைக்க முடியாது. அதனால் நான் ஐஎஸ்ஓவை ஏற்றி எடுக்கவா? எனக்கு எக்ஸ்போஷர் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்போஷர் ஐஎஸ்ஓ வேல்யூ ஏற்றினாலும் இந்த ஹிஸ்டோகிராம் ரைட் சைடு நோக்கி நகர்ந்துடும். ஸோ ஐஎஸ்ஓ மேலே ஏற்றி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். எந்தெந்த கேமராவில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஐஎஸ்ஓ ரேஞ்சுக்கு உங்களால் அந்த நாய்ஸை கட்டுப்படுத்துமோ, சில கேமராவில் டூஎல் ஐஎஸ்ஓலாம் இருக்குது, நம்ம லூமிக்ஸ் கேமராலெலாம் டூஎல் ஐஎஸ்ஓ நேட்டிவ் ஐஎஸ்ஓலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஎஸ்ஓ பம்ப் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிற வேலையை கைவிடுங்க. அதுக்கும் இந்த கம்பேர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை நான் சொல்கிறேன். இப்போ அதே ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அப்பச்சரை குறைக்காமல் அதே F8 ஷட்டர் ஸ்பீடு 125 வச்சு இந்த ஐஎஸ்ஓவை 2 ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது ISO 400லேருந்து ISO 800 ISO 1600 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இப்போவும் அதே மாதிரியான எக்ஸ்போஷரில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ETTR மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அப்பச்சரை ஓப்பன் பண்ணலை, அதுக்கு பதிலாக நம்ம ISOவை கூட்டி நம்ம எக்ஸ்போஸாக அதிகப்படுத்தியிருக்கோம். 2 ஸ்டாப் எக்ஸ்போஸ் அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோவை இப்போ மொத்தமாக நம்மளுக்கு 3 ஃபோட்டோ கிடச்சிருச்சு. இந்த 3 ஃபோட்டோவை கொண்டு போய் லைட் ரூமில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். F4ல் எடுத்தது, ISO 400 எடுத்தது, F8 ISO 400 இதுதான் ஃபஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்டாப்பை வந்து அப்பச்சரை வந்து ஓப்பன் பண்ணி அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்தோம், F8லேயே வச்சுக்கிட்டு ISO மட்டும் 2 ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணி 2 ஸ்டாப்பை எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ அதிகமாக. ஸோ இப்போ இந்த பிக்சர் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரீடச் பண்ணி ஒரே மாதிரியான எக்ஸ்போஷரில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ அந்த 3 பிக்சருமே நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 பிக்சருமே இப்போ நம்ம கம்பேர் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இல்லை ஆல்மோஸ்ட் 3மே ஒரே மாதிரியான எக்ஸ்போஷரில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். F8ல் ISO 400ல் வச்சது இந்த படம், F4க்கு எடுத்தது இந்த படம், ISO மட்டும் ஏற்றி எடுத்தது இந்த படம். மேலே உங்களுக்கு இந்த டைட்டிலில் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறத விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு இது சென்டரில். ஸோ இது இந்த நார்மல் எக்ஸ்போஷரில் எடுத்தது, இதுதான் கரெக்டான எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் காட்டி நம்ம எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகப்படியாக சொல்லியாச்சு. திரும்ப சொல்கிறது காரணம் என்னென்னா புரியறதுக்காக சொல்கிறது. 2 ஸ்டாப் அப்பச்சரை ஓப்பன் பண்ணி F4ல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 பிக்சர் மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ அப்படியே ஜூம் பண்ணி நான் போகிறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஹைலைட் ஏரியாவில் நான் ஜூம் பண்ணி போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் தெரியுதா என்னன்னு தெரில. பட் இப்போ உங்களுக்கு தெரியும் நார்மலான எக்ஸ்போஷரில் எடுத்ததில் எவ்வளோ நாய்ஸ் இருக்குது. இது ஹைலைட்டில் இருக்கிற நாய்ஸு. F4ல் எடுத்து அதை வந்து நான் வந்து நார்மலுக்கு எக்ஸ்போஷருக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபோட்டோஷாப்லேயும் லைட் ரூம் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதில் அந்த நாய்ஸ் இல்லை பாருங்கள், நேச்சுரலான நாய்ஸ் இல்லை. அதே மாதிரி ISO மட்டும் 1600க்கு ஏற்றி திரும்பியதை நார்மலான எக்ஸ்போஷருக்கு, அதாவது இந்த எக்ஸ்போஷருக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணும்போது அதில் கொஞ்சம் அந்த நாய்ஸ் இருக்குது. பட் இதில் உள்ள நாய்ஸ் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான பிரைட்னஸில் எடுத்து அதை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி அதை நார்மலுக்கு நான் கொண்டு வரும்போது எனக்கு உங்களுக்கு இந்த நாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் ஹைலைட்ஸை பார்த்தோம். இப்போ ஷேடோஸில் பார்ப்போம், கீழே இருக்கிற ஷேடோஸில் பார்ப்போம் எந்த லெவலுக்கு அந்த நாய்ஸ் இருக்குதுங்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இங்கே எந்த லெவலுக்கு நாய்ஸ் இருக்குது, இங்கே எந்த லெவலுக்கு நாய்ஸ் இல்லைங்க பாருங்கள். இது F8ல் கரெக்டான எக்ஸ்போஷரில் ஹிஸ்டோகிராம் காமிச்சதில் வச்சு எடுத்தது. இது எக்ஸ்போஸ் டு த ரைட் அப்படிங்கன்னு சொல்லப்படுற ரைட் சைடு ஹிஸ்டோகிராமுக்கு ஹைலைட்ஸ் நோக்கி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி அப்பச்சரை ஓப்பன் பண்ணி எடுத்து அதை திரும்பி நான் உங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், இல்லை ஒரு இ-காமர்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், இல்லை ஸ்டுடியோவில் கண்ட்ரோல் சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா இந்த ETTR மெத்தடை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதே நேரத்தில் முன்னாடியே நான் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக சொல்லலான்னு இருந்தேன். ஸோ ISO ஏற்றி எடுக்கிறதுனால நம்மளுக்கு வர லாபத்தை விட
நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை குறைச்சோ இல்லை அப்பச்சரை ஓப்பன் பண்ணியோ எடுத்து அதிகமான லைட்டை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நாய்ஸ் இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். யூடியூப்பில் கம்ப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நாய்ஸ் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறது தெரியல, பட் எனக்கு இங்கே தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம சிஸ்டத்தில் பிசியில் கம்பேர் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதாவது ஐஎஸ்ஓவை ஏற்றி எடுக்கிறதுங்கிறது ரெண்டாவது பட்சம் வச்சுக்குவோம். இந்த ETTR மெத்தட்னால நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நாய்ஸ் லெவலை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாங்க. ஸோ நீங்கள் F8 வச்சு நீங்கள் சரியான எக்ஸ்போஷரில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது வந்திருக்கிற நாய்ஸை விட F4 அதாவது 2 ஸ்டாப் அதிகமாக பிரைட்னஸை அதிகமாக லைட்டை நீங்கள் கேதர் பண்ணுறதுனால உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய அந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட் இல்லாமல் உங்கள் நாய்ஸ் அதாவது உங்கள் சென்சார் க்ரியேட் பண்ணுற நாய்ஸை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க. F8 சரியான எக்ஸ்போஷரில் எடுக்குது போல 2 ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணி நான் எக்ஸ்போஸ் பண்ணி திரும்பி அதை உங்கள் சாஃப்ட்வேர் வச்சு ஃபோட்டோஷாப்பையோ லைட்ரூமையோ வச்சோ நீங்கள் திரும்பி அந்த கரெக்டான எக்ஸ்போஷருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிச்சான கலர்ஸ் கிடைக்கும், நல்ல சேச்சுரேட்டடான கலர்ஸ் கிடைக்கும், நல்ல நாய்ஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம். டைனமிக் ரேஞ்சை உங்கள் சென்சாருக்குள்ள டைனமிக் ரேஞ்சை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். ஸோ இதுதாங்க இந்த ETTR மெத்தட். இப்போ ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த ஹிஸ்டோகிராம் பற்றி வீடியோ போட்டுக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் எஜுகேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ. பி கிரேட் ஒன் வித் யூ. பை பாய். ஹிஸ்டோகிராம் வீடியோ எங்கே இருக்குது? கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்